அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் இன்றைய இறைவார்த்தையும் மறையுரையும். திருவருகை காலம் 2ஆம் வாரம். திருப்பலி முன்னுரை. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, அமைதியின்றி அலையும் இவ்வுலகில் அமைதியை அறிவிக்கின்றது இன்றைய வாசகங்கள். திருமுழுக்கு யோவான் இன்று நமக்கு 5 முக்கிய கருத்துக்களை எடுத்து இயம்பி இயேசுவின் பிறப்புக்காக தயாரிக்க நம்மை அழைக்கின்றார். 1. இறைவனை அனுபவிக்க பாலைநிலமான அமைதியான இடத்திற்கு நம்மை அழைக்கின்றார். 2. மனமாற்றத்திற்காக நம்மை அழைக்கின்றார். 3. நற்கனிகளை தரவும். 4. தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்தவும். 5. 2ஆம் வருகையின் போது நீதிபதியாக கிறிஸ்து வர இருப்பதால் நன்மைகளை செய்து தீயவைகளை விட்டு விலகி கட்டுப்பாட்டுடன் வாழ அழைக்கின்றார். அப்போது தான் நாம் விரும்பும் அமைதியான கிறிஸ்து நம் இதயத்தில் தங்க வருவார். ஆகவே இந்த வருகை காலத்தை பயனுள்ள வகையில் செயல்படுத்த வரம் வேண்டி ஜெபிப்போம். முதல் வாசக முன்னுரை. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனம் 1-10 முடிய. ஆண்டவரின் வருகை மகிழ்ச்சியையும் அமைதியையும் விதைக்கும். பிளவுகள் பிணக்குகள் அனைத்தையும் வேறறுத்து சமத்துவத்தை ஏற்படுத்தும். ஏற்றத்தாழ்வுகள் அனைத்தும் களையப்பெற்று அனைத்து மக்களும் வாழ்வு பெறுவர். இல்லாதோர், இயலாதோர், தாழ்நிலையோர் உள்ளோர் அனைவரும் ஆண்டவரின் மீட்பை அனுபவிப்பர் என்று கூறி ஆண்டவரின் வருகையின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். 2025 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி, திருவருகை காலம் 2ஆம் வாரம், ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 1-10 முடிய. ஆண்டவருக்குரிய நாளில் ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனித்தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை எனும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதற்றில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக் கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை, கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழை தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி.
ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பெயர் பெற்றவர் என வாழ்த்துவராக. பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். இரண்டாம் வாசகம் முன்னுரை. புனித பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனம் 4-9 முடிய. கடவுளின் பிள்ளைகளாகிய நாம் அனுதினமும் அளவற்ற நன்மைகளை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் வேண்டுகின்ற விரும்புகின்ற அனைத்தையும் தேவையான நேரத்தில் நிறைவேற்றி எக்குறையும் இன்றி காத்து வருகின்றார். எத்தனை முறை தவறுகள் செய்தாலும் மன்னித்து தாய் அன்போடு ஏற்றுக்கொள்கின்றார். தந்தைக்குரிய அன்போடு வாஞ்சையோடும் வழி நடத்தி வரும் இறைவனின் பேரிரக்கத்திற்கு நன்றி கூற அழைக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். மக்கள் அனைவரையும் கிறிஸ்து மீட்கிறார். திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 4-9 முடிய. சகோதரர் சகோதரிகளே, முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கேற்ப நீங்கள் ஒரே மனத்தினராய் இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒருவாய்ப்பட போற்றி புகழ்வீர்கள். ஆகையால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள். என் கருத்து இதுவே. கடவுள் உண்மையுள்ளவர் என்பதை காட்டுமாறு கிறிஸ்து விருத்த சேதனம் செய்து கொண்டவர்களுக்கு தொண்டரானார். மூதாதையருக்கு தரப்பட்ட வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தவும் பிற இனத்தார் கடவுளுடைய இரக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழவும் இவ்வாறு தொண்டர் ஆனார். ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன், உமது பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன் என இதை குறித்து மறைநூலில் எழுதியுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருள் மீட்பை காண்பர். அல்லேலூயா. நற்செய்தி முன்னுரை. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனம் 1-12 முடிய. இன்றைய நற்செய்தியில் யோவான் மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என போதிக்கின்றார். மனமாற்றம் என்பது இரு பொருள் கொண்டது. ஒன்று தீமைகளை தவிர்த்து நன்மை செய்வது, மற்றொன்று பாவ வழியிலிருந்து விடுபட்டு வாழும் உயிருள்ள கடவுளின் நோக்கி திரும்பி வருவது. எனவே இயேசுவின் வருகையை எதிர்நோக்கி தயாரிப்புடன் காத்திருக்கும் இத்திருவருகை காலத்தில் நாம் மனமாற்றத்தின் வழியே இயேசுவை நோக்கி திரும்புவதே இறையாட்சியில் பங்கு பெற இயேசுவை சந்திக்க தகுந்த சரியான வழியாகும் என்று கூறும் நற்செய்தியை கேட்போம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நீங்கள் கேட்கவிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். 2025 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி
திருவருகை காலம் 2ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்திற்கு வந்து, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது: ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசையா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டக முடியாலான ஆடையை அணிந்திருந்தார். தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு வருவதைக் கண்டு அவர் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயலால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்றச் செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூயாவி எனும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, திருவருகை காலம் 2வது ஞாயிற்றுக்கிழமையை இன்றைய நாளிலே நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அவ்வாறு நாம் ஆண்டவருடைய வழியை ஆயத்தமாக்க, ஆண்டவருடைய வருகையை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்பதன் அடையாளமாக இன்றைய நாளிலே நம்முடைய நற்செய்தியில் நமக்கு எடுத்துக்காட்டாக தந்தவர் அல்லது எடுத்துக்காட்டாக நமக்கு நற்செய்தியிலே குறிப்பிடப்பட்ட மனிதர் புனித திருமுழுக்கு யோவான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 4 நற்செய்திகள் இருக்கின்றன. இந்த 4 நற்செய்திகளிலே 2 நற்செய்திகளில் மட்டும்தான் இயேசுவுடைய குழந்தை பருவ நிகழ்ச்சியானது நமக்கு விரிவாக தரப்பட்டுள்ளன. ஆனால் இயேசுவை முன்னறிவித்த திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கை முறை, அவருடைய பணியை பற்றி ஏறக்குறைய 4 நற்செய்திகளும் நமக்கு எடுத்து இயம்புவதை வைத்தே இந்த மனிதர், அதாவது திருமுழுக்கு யோவான், ஆண்டவர் இயேசுவுடைய மீட்பு திட்டத்திலே எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தார் என்பதை நாம் அறிய முடிகிறது. ஏறக்குறைய இஸ்ராயல் மக்களுடைய வாழ்விலே 400 ஆண்டுகளுக்கு மேலாக இறைவாக்கினர் என்பவர் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவருக்கான வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்கான வழியை செம்மையாக்குங்கள் என்று சொல்லி குரல் எழுப்பிய அந்த மனிதருக்கு பலர் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டதாக இந்த நற்செய்தி நமக்கு எடுத்தியம்பதன் வழியாக
திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கை முறை நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையாக இருந்தது என்பது நமக்கு தெரிகிறது. ஏனென்று சொன்னால், மலாக்கி இறைவாக்கின நூலை நாம் வாசிக்கின்றோம். அதிகாரம் 4:5 வசனத்திலே மெஸ்ஸியா வருவதற்கு முன்பாக எலியா இறைவாக்கினர் தோன்றுவார் என்ற அந்த வகையிலே மெஸ்ஸியா வர இருக்கிறார். ஆகவே அவரை நாம் எதிர்கொள்ள நமக்கு தயாரிப்பாக தான் இந்த இறைவாக்கினர் ஆகிய திருமுழுக்கு யோவான் வந்திருக்கிறார் என்ற ஒரு மரபானது, ஒரு நம்பிக்கையானது இஸ்ராயல் மக்களுடைய மனதிலே இருந்தது. ஆகவே தான் அவர் இறைவார்த்தை அறிவித்த சமயத்திலே அவர்கள் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு அதே வார்த்தை இன்றைய நாளிலே நமக்கு நற்செய்தியாக கொடுக்கப்பட்டு நமக்கும் இன்றைய நாளிலே ஆண்டவர் தருகின்ற அருமையான சிந்தனையாக இருப்பது, மனமாறி நற்செய்தி நம்புங்கள். அதோடு இன்னும் அழுத்தம் திருத்தமாக திருமுழுக்கு யோவான் சொல்கிறார், நீங்கள் மனமாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் என்று. அன்புக்குரியவர்கள், ஆண்டவருடைய வருகை நாம் பல விதங்களிலே தயாரிக்கின்றோம். நட்சத்திரங்களை கட்டியிருக்கின்றோம், கிறிஸ்மஸ் மரங்களை நம்முடைய இல்லங்களில் வைத்திருக்கின்றோம், குடில் செய்வதற்கான பல ஆயத்த பணிகளை நாம் செய்திருக்கின்றோம், புதிய ஆடைகளை வாங்க இருக்கின்றோம், மின் விளக்குகளால் நம்முடைய வீடுகளை அலங்கரிக்கப் போகின்றோம். அதையெல்லாம் தாண்டி இறைவன் நம் உள்ளத்தில் பிறக்கச் செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இன்று நற்செய்தி அழகாக சொல்லுகின்றது, மனம் மாறுங்கள், அதில் உங்கள் செயல்களால் காட்டுங்கள் என்று. அந்த வகையிலே கிரேக்கத்திலே இந்த மனம் மாறுதல் என்ற வார்த்தைக்கு மெட்ரனோயா என்ற ஒரு சொல்லை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். மெட்ரனோயா என்றால் நாம் ஆங்கிலத்திலே நாம் பார்க்கின்றோம், அல்லது நாம் ஒரு ரோடிலே செல்கின்ற சமயத்தில், சாலையில் செல்கின்ற சமயத்தில் யூ டர்ன் என்று சொல்வார்கள். அப்படியே நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றுவது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை தான் ஆண்டவர் நம்மிடம் மனித உரு எடுத்து, அதாவது கிறிஸ்மஸ் விழா என்று வருகின்ற சமயத்தில் நம் மனதில் அவரை பிறக்கச் செய்ய நமது மனங்களை மாற்ற வேண்டும். நம் மனமாற்றத்தை நாம் காண்பிக்க வேண்டும், அதை நமது செயல்களால் காட்ட வேண்டும் என்று சொல்லி திருமுழுக்கு யோவான் வழியாக நமக்கு சிந்தனையை தந்திருக்கின்றார் இறைவன். இந்த சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டு மனம் மாறி அதனை நமது செயல்களில் செயல்படுத்த நாம் ஜெபிப்போமா? எங்களை ஒவ்வொரு நாளும் நேசித்து வழிநடத்தும் அன்பு தகப்பனே இறைவா, திருவருகை காலம் 2வது ஞாயிற்றுக்கிழமையில் இந்த அருமையான சிந்தனை தந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கின்றோம். திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கை உம்முடைய கண்களில் மிக நேரியதாக இருந்தது. அப்படிப்பட்ட மனிதர்களாக நாங்களும் உம்முடைய பார்வையில் நேரிய மனிதர்களாக வாழ அவர் சொன்ன அதே சிந்தனைகளை, அதாவது மனமாறி நற்செய்தி நம்புங்கள், மனமாறி அதன் உங்கள் செயல்களில் காட்டுங்கள் என்று நீ சொன்னீரே. அந்த இறைவார்த்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் மனம் மாற தேவையான அருளையும் ஆசிரியையும் தந்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க, அந்த வாழ்க்கையை மாற்றி அமைத்ததை எங்களுடைய செயல்களில் எடுத்து காட்டுவதற்குரிய நல்லாசிரை தந்தரள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். தேவபாலன் பிறந்தீரே, மனு கோலம் எடுத்தீரே, வானலோகம் துறந்தீரே, சுவே நீர் வாழ்க வாழ்கவே. தேவபாலன் பிறந்தீரே, மனு கோலம் எடுத்தீரே, வானலோகம் துறந்தீரே, சுவே நீர் வாழ்க வாழ்கவே. தேவபாலன் பிறந்தீரே.
மகிமையாய் உதித்த மன்னவனே, மண்ணிதினில் மாண்புடனே. மகிமையாய் உதித்த மன்னவனே, வாழ்த்திடுவோம் வணங்கிடுவோம் தூய உன் நாமத்தையே. வாழ்த்திடுவோம் வணங்கிடுவோம் தூய உன் நாமத்தையே. தேவபாலன் பிறந்தீரே, மனு கோலம் எடுத்தீரே, வானலோகம் துறந்தீர் இயேசுவே, நீர் வாழ்க வாழ்கவே. தேவபாலன் பிறந்தீரே. பாவங்களை ஏற்றிடவே பாரினில் உதித்த பரிசுத்தனே. பாவங்களை ஏற்றிடவே பாரினில் உதித்த பரிசுத்தனே. பாடிடுவோம் புகழ்ந்திடுவோம் தூய உன் நாமத்தையே. பாடிடுவோம் புகழ்ந்திடுவோம் தூய உன் நாமத்தையே. தேவபாலன் பிறந்தீரே, மனு கோலம் எடுத்தீரே, வானலோகம் துறந்தீர் இயேசுவே, நீர் வாழ்க வாழ்கவே. தேவபாலன் பிறந்தீரே, மனு கோலம் எடுத்தீரே, வானலோகம் துறந்தீர் இயேசுவே, நீர் வாழ்க வாழ்கவே.